வணக்கம். இந்த வீடியோல கிறிஸ்மஸ் டயத்துல டிஃப்ரெண்ட்டா ஸ்டார்ஸ் இருக்கும் இல்லையா? அதுல ஒரு விதமான ஸ்டார் சிம்பிளா, ஈஸியா பேப்பர வச்சு பண்ண போறோம். இந்த ஸ்டார் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். பண்றதும் ஈஸி தான். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு வந்து கலர் பேப்பர், எந்த கலர் பேப்பர்னாலும் எடுத்துக்கலாம். நான் எடுத்திருக்கிறது வந்து கிரீன் கலர்ல 8 சென்டிமீட்டர் பை 8 சென்டிமீட்டர் சைஸ்ல எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கத்திரி, க்ளூ ஸ்டிக், அப்புறம் க்ளூ அவ்வளோதான். இப்ப பண்ண ஆரம்பிக்கலாம். இப்ப இது பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு டெம்ப்ளேட் மாதிரி வேணும். இந்த மாரி 2 சைஸ்லயும் ஒரு கார்ட்போர்ட்ல கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஸ்கொயர் சைஸ் பேப்பர்ல அந்த ஃபர்ஸ்ட் பெருசா இருக்கு இல்லையா? அந்த டெம்ப்ளேட்ட நடுவுல வச்சு, இந்த சைடு உள்ள பேப்பர இப்படி பாதியா மடிச்சு, அதுக்கப்புறமா இந்த சைடும் இப்படி மடிச்சு நல்லா அழுத்தி விட்டுடுங்க. இத விரிச்சுட்டு ஒரு ஓரத்துல கொஞ்சமா க்ளூ போட்டுட்டு, அத நல்லா ஒட்டிடலாம். இந்த மாரி டெம்ப்ளேட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும். இப்ப அந்த பேப்பர அதுலேருந்து எடுத்ததுக்கப்புறம் நல்லா அழுத்தி விட்டுருங்க. இந்த குட்டியா இருக்கு இல்லையா ஒரு டெம்ப்ளேட், அத வந்து நடுவுல வச்சுட்டு 2 சைடும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நல்லா அழுத்தி விடுங்க. அப்பதான் ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு பண்றதுக்கு. இந்த சைடு ஃபோல்ட் பண்ணி நல்லா அழுத்திட்டு, நடுவுல உள்ள அந்த கார்ட்போர்ட எடுத்துட்டு, இத விரிக்கணும். இத விரிச்சு நம்ம ஏற்கனவே 2 சைடும் மடிச்சிருக்கிறதுனால ஈஸியா இருக்கும். நடுவுல உள்ள மடிப்ப உள்ள தள்ளிட்டு, 2 பக்கமும் உள்ளத இப்டி வச்சு பிரஸ் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி அந்த சைடும் நடுவுல உள்ள அந்த கோட வந்து உள்ள தள்ளிட்டு 2 சைடும் உள்ளத இப்டி மேலாப்ல வச்சு அமுக்கிடலாம். அவ்வளோதான். இப்ப இதுக்கு வந்து கட் பண்றதுக்கு இன்னொரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணணும். அதனால இதே அளவு பேப்பர வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இத விட கொஞ்சம் நீளமா இருக்கு. அதனால எக்ஸஸா உள்ளத கட் பண்ணிட்டு, இந்த ஒயிட் பேப்பர பாதியா மடிச்சுக்கணும். பாதியா மடிச்சுட்டு, ஒரு பென்சில் வச்சு ஒரு டிசைன் போடப் போறோம். மேல வந்து இப்டி ஒரு சின்ன கோடு, அதுக்கப்புறம் குட்டியா 2 ட்ரையாங்கிள் மாதிரி போடுறேன். இந்த பாதியா மடிச்ச பேப்பர வந்து இந்த இப்டி போட்டிருக்க டிசைன கட் பண்ணி எடுத்துடலாம். நான் போட்டிருக்க டிசைன் பார்த்தீங்கன்னா, அதோட ஓப்பனிங் இருக்கிற பகுதியில போட்டிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி போட்டீங்கன்னா தான் இது கரெக்ட்டா அந்த டெம்ப்ளேட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். போட்டிருக்க டிசைன் எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப இத விரிச்சு பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். இத வந்து நம்ம இந்த மாரி மடிச்சு வச்சிருக்கிற அந்த கலர் பேப்பர் மேல வச்சு, இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி 4 குட்டியா இருக்கிற ட்ரையாங்கிளையும் கட் பண்ணிட்டோம்னா, நம்மளுக்கு வந்து டிசைன் ரெடி ஆயிரும். இப்ப இதே மாதிரியே இந்த மொத்தமா ஒரு ஸ்டார் கம்ப்ளீட்டா பண்றதுக்கு நான் 17 தடவ இந்த மாரி 8x8 சென்டிமீட்டர் உள்ள ஸ்கொயர் சைஸ் பேப்பர ஒட்டி இந்த மாரி கட் பண்ணி வச்சுக்கணும். 17 இது தேவைப்படும். இப்ப இது 1 ரெடி ஆயிடுச்சு. இதே ப்ராசஸ்ல மொத்தம் 17 ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ எல்லாமே ரெடியா ஆயிடுச்சு. இப்ப நம்ம இத ஒட்டுனோம்னா வேலை முடிஞ்சது. இப்போ ஒண்ணே ஒண்ணு எடுத்துட்டு, அதோட நடுவுல சென்டர்ல வந்து கொஞ்சமா நீளமா ஒல்லியா க்ளூ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அடுத்தத எடுத்து அது மேல எக்ஸாக்ட்டா ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி வச்சு, நடுவுல க்ளூ போட்ட இடத்துல அழுத்தி விடணும். மறுபடியும் நடுவுல அதே இடத்துல க்ளூ போட்டு, அதுக்கு அடுத்து உள்ளத வச்சு அழுத்தணும். நடுவுல மட்டும் தான் க்ளூ போடணும். நெறைய க்ளூ போட்றாதீங்க. ஒல்லியா நடுவுல மட்டும் க்ளூ போட்டு, ஒண்ணு மேல ஒண்ணு கரெக்ட்டா அந்த டிசைனோட மேட்ச் ஆகுற மாதிரி ஒட்டிட்டோம்னா, இது கரெக்ட்டா வந்துரும். இதே மாதிரியே நம்ம செஞ்சு வச்சிருக்கிற 17யும் ஒண்ணு மேல ஒண்ணா ஒட்டிட்டே வரணும். இப்ப எல்லாம் ஒட்டியாச்சு. கடைசி இத ஒட்டப் போறேன். எல்லாம் ஒட்டுனதுக்கு அப்புறமா நல்லா அழுத்தி விட்டுருங்க. அப்பதான் அந்த க்ளூ எல்லாம் நல்லா ஒட்டிக்கும். இப்ப முடிஞ்சது பார்த்தீங்கன்னா, எவ்ளோ அழகா வருதுன்னு பாருங்க. இப்ப அத அப்படியே விரிச்சீங்கனாலே வரும். இப்ப ரவுண்டா அத செட் பண்ணி பார்த்தோம்னாலே ரவுண்டா வந்துரும். இப்ப இதுல நடுவுல வந்து நம்ம கொஞ்சமா க்ளூ போட்டு இதுவரைக்கும் நம்ம ஒட்டுன மாதிரியே நடுவுல வந்து க்ளூ போடப் போறோம்.
எவ்வளோ அழகா வருது பாருங்க. நடுவுல க்ளூ போட்டு இந்த எண்டையும் சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். நல்லா அழுத்தி விட்டுருங்க உள்ள வரைக்கும். நல்லா அழுத்தி ஒரு 2-3 செகண்ட் அப்படி பிடிச்சிருந்தீங்கனாலே நல்லா ஒட்டிக்கும். அழகான ஒரு ஸ்டார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நடுவில் வந்து இப்படி அமுக்குனீங்கனாலே அது உள்ளே போகும். திரும்ப விரிச்சிங்கன்னா வெளியில் வந்துடும். இப்போ செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி உள்ளே இப்படி ஃபோல்டு பண்ணும், இப்படி விரிச்சோம்னா ஸ்டாராக மாறிடும். இப்போ அது ஸ்டாராகவே இருக்கணும் அப்படின்னா நடுவில் வந்து கொஞ்சம் க்ளூ போட்டுக்கணும். க்ளூ போட்டு நல்லா ஒட்டிடலாம். இதில் கொஞ்சமாக அங்கங்கே க்ளூ போட்டு இது எல்லாத்தையும் நல்லா அழுத்தி விட்டுட்டிங்கன்னா அது அப்படி கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம்னா அது நல்லா ஒட்டினதுக்கப்புறம் கரெக்டாக நிற்கும். இதே மாதிரி நான் வேறு சைஸில் பண்ணி வச்சுருக்கேன். பெருசு பெருசாக கூட பண்ணலாம். இது 10 சென்டிமீட்டர் சைஸில் பண்ணது நல்லா பெருசாக இருக்கும். நான் இப்போ பண்ணது வந்து 8 சென்டிமீட்டர். நீங்கள் நிறைய கலர்ஃபுல்லான இந்த மாதிரி ஸ்டார்ஸ் பண்ணி கிறிஸ்மஸ் அப்போ டெக்கரேஷன்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் இந்த கிராஃப்ட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி நிறையா கிராஃப்ட் வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.